Welcome to our Easy Maths channel. Today என்ன பார்க்க போறோம்னா 11th standard chapter 7ல அணிகளும் அணிக்கோவையும் பார்க்க போறோம். Exercise 7.2ல problem number 19 பார்க்க போறோம். Problem number 19ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு determinant value கொடுத்துட்டு அந்த determinant value equal to 0 ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது இது வந்து determinant value equal to 0 னா இது ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி மேட்ரிக்ஸ் equal to 0 னா அப்ப அது வந்து நமக்கு ஈக்குவேஷன் மாதிரி மேட்ரிக்ஸ்ல ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து xன்ற unknown கொடுத்திருக்காங்க. இந்த xன்ற வேல்யூ x2 இருக்கு. இது வந்து ரெண்டும் நமக்கு தெரியாத வேல்யூ. இந்த x என்ன அப்படினு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். x ஓட மூலங்கள் என்ன அப்படினு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் நார்மலா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க அப்படினா அதுல எப்படி நம்ம மூலங்கள் கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி இங்க மேட்ரிக்ஸ்க்கு determinant value equal 0 ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இதோட மூலங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ இது எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா நார்மலா ஒரு determinant கொடுத்துட்டு அதை எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி சால்வ் பண்ணிட்டு அது வந்து நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்ல கிடைக்கும். அதை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணலாம். இப்போ டிட்டர்மினன்ட் எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் எடுத்துட்டு அதை வச்சு சால்வ் பண்ணுவோம். பிளஸ் மைனஸ் பிளஸ்ன்னு சொல்லி போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 1 இன்ட்டு இந்த காலம் அண்ட் இந்த ரோ வந்துட்டு நம்ம மறைச்சிக்கிறோம். மறைச்சிக்கிட்டோன்னா என்ன வரும்? இந்த -2 இன்ட்டு 5x². -2ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணா -10x². ஸோ -10x². 2x இன்ட்டு 5 வந்து -10x. இது இந்த சைடு மல்டிபிள் பண்றப்ப நமக்கு ஆல்ரெடி ஒரு மைனஸ் வரும். ஸோ -10x. அதுக்கடுத்து என்ன பண்றோம்? மேல மைனஸ் இருக்கு. ஸோ -4 இன்ட்டு இந்த காலம் அண்ட் ரோ மறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா 1 இன்ட்டு 5x². 1 இன்ட்டு 5x², 5x². 1ஐயும் 5 மல்டிபிள் பண்ணா 5. ஸோ மைனஸ் ஆல்ரெடி ஃபார்முலாவில் வரும். ஸோ நமக்கு 5x² -5 கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு பிளஸ் 20 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் அண்ட் ரோ மறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா 1 இன்ட்டு 2x வந்து 2x. 1 இன்ட்டு -2 ஆல்ரெடி ஒரு மைனஸ் வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2ன்னு கிடைச்சிரும். அதுக்கடுத்து என்ன பண்றோம்னா இந்த நம்பரை வந்து உள்ள விட்டு மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்றோம். ஸோ 1 வச்சு இதை மல்டிபிள் பண்ணா அதே வேல்யூ தான் வரப்போகுது. ஸோ -10x² -10x -4 இன்ட்டு 5 வந்து -20x². -4 இன்ட்டு -5னா +20. அதுக்கடுத்து இந்த 20ஆல் உள்ள விட்டு மல்டிபிள் பண்ணா 20 இன்ட்டு 2 வந்து 40x + 20 இன்ட்டு 2 வந்து +40. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். இங்க -10x² ஒரு டேர்ம் இருக்கு. இங்க -20x² ஒரு டேர்ம் இருக்கு. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -30x² வரும். அதுக்கடுத்து -10x இருக்கு +40x இருக்கு. அப்ப 40ல இருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணா +30x. நெக்ஸ்ட் 20 + 40. 20 + 40 வந்து 16 கிடைச்சிரும். இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்டுக்கு வந்துருச்சு. நமக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்க? சமன்பாட்டின் மூலங்களை காண்கன்னு கொடுத்துட்டாங்க. இது ஒரு சமன்பாடு. அப்ப இது ஈக்குவல் டு 0 தான். இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா -30x² + 30x + 60 = 0 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்றோம்னா -30ஆல டிவைட் பண்றோம். ஏன் -30ஆல டிவைட் பண்ண போறோம் அப்படின்னா அப்படி டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு சால்வ் பண்றதுக்கு எல்லாத்துமே காமனா 30ஆல மல்டிபிள் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ டிவைட் பண்றப்ப நமக்கு ஈஸியா வந்து சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால -30ஆல டிவைட் பண்ணா இங்க -30 இருக்கு. -30 -30 கேன்சல் ஆகி x². இங்க வெறும் +30 இருக்கு. அப்போ -x. இங்க 60 இருக்கு. 60ஐ 30ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு மைனஸ். ஸோ -2 = 0. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இது நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்ப இதை எப்படி சால்வ் பண்ணுவோம்? மல்டிபிள் பண்ணா -2 வரணும். ஆட் பண்ணா -1 வரணும். ஸோ என்ன பண்றோம்? -2 -2 இன்ட்டு 1 வந்து -2. இதை ஆட் பண்ணா -2ல இருந்து 1 கழிச்சோம்னா -1 கிடைச்சிரும். இப்போ நமக்கு எப்படி ஈக்குவேஷன் வரும்னா x - 2 இன்ட்டு x + 1. இப்போ ஈக்குவல் டு 0ங்கிறதுனால x - 2 இன்ட்டு x + 1 = 0. இப்போ x = 2 or x = -1. அப்போ ரெண்டு மூலங்கள் கிடைக்கும். x = 2னும் x = -1னும் கிடைக்கும்.